தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலையம் ரத்து என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் பதிவு செய்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கும் சோஃபா மாடல் அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி, இந்த கண்டனம் தொடர்பான முழுவதும். வணக்கம் மாலதி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசிற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இன்று காலை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என அறிவித்திருந்தார். இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தங்களது கண்டனங்களை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பெருகி வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமான சரக்கு போக்குவரத்து எதிர்கால தேவை போன்றவற்றின் அடிப்படையில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அவசியம் என்பதை உணர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் ஏற்கனவே இருந்த அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி உள்ளிட்டவை ஆய்வு செய்து அனுமதிகளும் கொடுத்துவிட்ட நிலையிலும் தற்பொழுது இதனை ரத்து செய்திருப்பது கண்டனங்களுக்குரியது என அவர் தெரிவித்திருக்கிறார். கடினமான அனுமதிகளை பெறுவது, கையகப்படுத்த நிலங்களுக்கு சந்தை மதிப்பை விட 3 மடங்கு அதிகமான இழப்பீடு, மறு குடியமர்வு போன்ற முக்கியமான பணிகள் அனைத்தும் கடந்த ஆட்சியிலேயே நடைபெற்று விட்டன என்றும் இதற்காக அரசு தரப்பில் பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார். இவையெல்லாம் நடந்த பிறகு அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தையே கைவிடுவது அது அரசிற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்துவதால் சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழுந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதற்கு உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கண்டனம் தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி தாரணி. பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திட்டத்தை ரத்து செய்வதால் புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழல் எழுந்துள்ளதாக அவர் அந்த கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார்.